என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார்ட்ட கேட்கணும்னு தோணும், என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏத்தாப்புல நேராவே இருக்காங்க. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா. ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. போயா என்னடா இது வீட்டுக்கு வரவங்க பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க. அதாவது சொந்தக்காரங்கள்ட்ட பேச கூட தெரியல. வாங்கன்னு கூப்பிடுவாரு, அது இப்பதான். நீங்க ஒரு 15 வருஷமாவே வாங்க மட்டும் தான் கூப்பிடுறீங்களாம்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படா, ஏன்னா இது வாலிப வயசு. ஆமா, நான் அப்படி என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி என்ன வளர்த்துட்டாங்க. நான் தான் சிரிச்சேன். சின்ன வயசுல இருந்தாரு, இப்ப 2 கிட்ஸ் வந்துட்டாங்க. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? இப்ப வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, என்ன நினைப்பாங்க, இவருக்கு பிடிக்கல போல நம்ம வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லைங்க சார். மச்சான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல வரும்போது நடிக்க கூடாதுன்றது கான்செப்ட். சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பாக்குறப்ப என்ன பேசுமோ அதை பேசிட்டு போகணும். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். நீங்க முன்னால வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம். இப்ப வர்றது உங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் உங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா? இப்ப நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும். இது ஒரு நல்ல கேள்வி. அதான் நான் வந்தாக்கா வாங்கன்னு கூப்பிடுறேன். மரியாதை அதானா?